amazing. We loved it. Awesome. வாங்கப்பா வந்து சொல்லுங்க. I watched a couple of VJs as well, but yeah, there's loads of references to like older movies. I haven't seen one of them, so I didn't really understand what was going on. But it was a good movie. It was alright. It got a bit dragged in the end, but overall it was good. But because you have the intermission, it's alright. You can deal with it. I'll give it like a 7 out of 10. ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல ரேசியான மூவி, வெரி குட் மூவி. யாரா பார்த்தாலும் விஜயா தெரியுது இப்போ. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 7.5. போட்டு தோனியா விஜயா டிசைட் பண்ண முடியல, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸ்டோரி கொஞ்சம் கோளாறு தான், ஆனா எனக்கு பிடிச்சது. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தான், அதனால நான் 10 கொடுப்பேன். கொடுமையா ரொம்ப கொடுமையா. விஜய் ஃபேன் தான், சோ படம் சூப்பரா தான் இருக்கு. முடிச்சு விட்டீங்க வாங்க. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஒரு டிஃபரெண்டா இருக்கு. And the movie was amazing. After a long time, I liked Vijay's movie, and the twist at the end was really good. So yeah, So out of 10 how much you rate? I'm gonna rate it an 8. நைஸ் நைஸ். சூப்பரா இருக்கு. ஓவரால் இஸ் குட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ட்விஸ்ட் வந்துட்டே இருந்தது. வாட்ச் I expected it more, but not up to the mark. But I think it was good. One time also. And how much do you rate out of 10? 7. என்டர்டெயின்மெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்ல படம். நல்லா படம். மூவி நல்லா இருந்துச்சு. நிறைய கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, எலிவேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மூவி. விச் மீன்ஸ் இப்போ நல்லா தான் இருக்குது, நிறைய என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் ஒர்த் வாட்சிங், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இல்லை ஆக்சுவலாக வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. எங்கேயுமே போராக ஃபீல் பண்ணல. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கொஞ்சம் ப்ரொலாங் ஆன மாதிரி ஒரு ஃபீல். பட் எங்கேயுமே போர் அடிக்கல. எல்லா சீன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஒரு 8.5 தான். First half was so good. Actually, konjam miss panna, but it was worth watching. Actually, the comedies and everything worked out very well. Worth watching. It was good. Like classic Venkat Prabhu film. Like rombo and the action mangata mari illa, ana we liked it. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? Out of 10, like I would say like 7.5. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்ட் ஓகே, பட் ஆனா கொஞ்சம் பிட்டா ட்ராக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இல்ல நான் அனில் மோட்ல தான் வந்தேன். ஆனா அனிலா மாதிரி வந்தாரு. ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிடிக்கலன்னா சொல்ல மாட்டேன். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் ஆகுது, அவ்வளவுதான். நல்ல படம், ரொம்ப பிடிச்சது. லைக் இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலி பெட்டர். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. டுவர்ட்ஸ் தி எண்ட் நான் செம்மையாக இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஒரு 7.5. படம் விட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப் இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஜென்ரலாக ஓகே, விஜய் படத்துக்கு நம்ம எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். இது ஓரளவுக்கு ஒரு 45%. இட்ஸ் ஓகே. ஸோ அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? க்ளோஸ் டு 4.5 to 5. படம் செமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்லி இல்லை, தொடங்கினது வந்து முடிய மாட்டோம். அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்ததில் செம என்ஜாய். ஆக்சுவலி நான் தலை ஃபேன், ஆனால் தளபதியில் படம் பிடிச்சி வைக்கிறது. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 தானே. சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனியாக, செகண்ட் ஹாஃப் தனியாக பார்த்து செகண்ட் ஹாஃப் ஒரு பக்கா என்டர்டைனாக சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வீட்டுக்கு கால் பண்ணி ஐயோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் முடிச்சோன்னே சூப்பராக இருக்குது, நாளைக்கு வரலாம் திரும்ப இருக்கு. நைஸ் மூவி. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஐ வுட் கிவ் 9. கதை நல்லா போகுது, பட் ஆனால் வந்துட்டு சிஜி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப ட்ராக் பண்ணிருக்கான். அண்ட் வெங்கட் பிரபு வந்து ஹைப் கொடுத்த அளவுக்கு வந்துட்டு கதை வந்து அன்பிரிடிக்டட் இல்லை, எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. படம் ஒரு மிக்ஸ் ஃபீலிங்காக தான் எனக்கு தெரிஞ்ச புதுசாக இருக்கு. சில விஷயங்கள் ஒரு கதையாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளேயில் கூட கொஞ்சம் லாஜிக்கலாக நிறையா மிஸ் ஆகுது. ஸோ ஒரு மிக்ஸ்டு இதுதான். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 7 கொடுக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் பேட். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். என்னோட விஷயம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கலாம். பட் எதுவுமே ஓல்ட் ஸ்கூல் அண்ட் நியூ ஸ்கூல்ன்ற மாதிரி இருக்குது. பட் somehow இஸ் நாட் டேலிங் ஆகல. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஐ வுட் கிவ் 7. நிஜமாக சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
இருந்தாலும் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்தது. பிரகத் பிரபு எல்லாருக்குமே வந்து சஸ்பென்ஸ் வச்சதெல்லாம் வந்து இப்போ தெரியுது. நல்லா இருந்தது. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் 10 to 10 தான் கொடுப்பேன். ஓகே, நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு, ஆனால் கிளைமேக்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிது எல்லாத்துக்கும். நல்லா செம சூப்பர் மாஸ், செம மாஸ். ஆப்வியஸ்லி தளபதி அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் மட்டும் இட் வாஸ் ஆவரேஜ், மற்றபடி இட் வாஸ் ஃபன். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 9.9. அந்த பாயிண்ட் வந்து மியூசிக் மட்டும் தான், மற்றபடி இட் வாஸ் சூப்பர். நல்லா இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் அந்த ரொம்ப சைல்டிஷான விஜய் மார்பிங் கட் பண்ணிருக்கலாம், மற்றபடி சூப்பரா இருந்தது. பேசிக்கா தளபதி ஃபேனு, நான் சும்மாவே பார்ப்பேன். இன்னொரு 3 மணி நேரம் போனாலும் நான் உட்காந்து பார்ப்பேன். I enjoyed the movie. The movie had a slow beginning. The ending, I found it a little bit dragged. Yeah, too much. Yeah, they dragged it a little bit. I wasn't satisfied with the ending though. They shouldn't have shot him in the head. Nah, I don't agree with that. I don't agree. Amazing references. However, the SK cameo crazy, but they did do too much in the end. Riding the bike on the stadium, too much. Yeah, too much. I'd give it 8.5. I'll give it 7.5. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட. சுமாராக தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த அளவுக்குலாம் இல்லை. இந்த ப்ரோ சம்பவம் எங்களை வச்சு பண்ணிட்டான் ப்ரோ. அந்த அளவுக்கு வேற அளவுக்குலாம் இல்லை. என்ன இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் தேவையில்லாமல் இருந்துச்சு, அது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. 3 மணி நேரம் படத்துக்கு தேவையானதான் தெரியல. இதுவே போதும். பார்க்கலாம் ப்ரோ, ஒரு டைம் படம் பார்க்கலாம். ஸோ விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக அந்த சினிமோட்டோகிராஃபி அதெல்லாம் ஓகே, பட் நிறைய சீன் ட்ராக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப ஸ்மால் ப்ரோ. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ஸ்லோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய படத்தை எல்லாத்தையும் இது பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 ப்ரோ, அவ்வளோதான். It was a nice film for Vijay's last movie. Yeah, it's pretty good. I was a bit disappointed, but it's all right. How much do you rate out of 10? Out of 10, 6. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் தவிர்த்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை, பட் ஓகே, வாட்சபிள் தான். விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கலாம், ஏன்னா மாசான சீன்ஸ் அதெல்லாம் இருக்குது. சிஎஸ்கே அதுங்கிறதுனால அவங்க ஃபேன்ஸ்க்குலாம் பிடிக்கலாம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 6.5. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 7 out of 10.